ஹலோ மக்களே 412வது நிமிஷத்துல போயிடலாம். போன நிமிஷம் லூஃபி அங்கங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு எங்கேயாச்சும் பைரட் ஷிப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி ஒரு பெரிய பில்டிங் போனா நம்ம அங்கே போய் கேட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பெரிய பில்டிங்ல குதிக்கிறான். ஆனா உடஞ்சு கீழே விழுதான். என்னன்னு பார்த்தா அங்கதான் போவா ஹேங்காக் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. லூஃபி போனவன் அவன் முதுக பார்த்துட்டான். அந்த முதுகு பின்னாடி அந்த கண்ணு இருக்கும். இது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். நீ இதை பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. ஏன்னா பார்த்துட்டு அது பெரிய பிரச்சனை. அதுக்குள்ளன்னு பார்த்தா 2 சிஸ்டரும் வேகமா ஓடி வராங்க. பிக் சிஸ்டர் இங்க என்னாச்சு எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பார்த்தா லூஃபி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆம்பளையால இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபியும் எந்திரிச்சு அப்படி பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கான். என்னோட பின்னாடி இதை இவன் பார்த்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்பனா இவன் சாவத்தான் செய்யணும்னு சொல்றாங்க அவங்க. நான் முதுகத்தான் பார்த்தேன், வேற எதையும் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஆல்ரெடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்திருக்கேன் தான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என் முதுகு ஆல்ரெடி பார்த்துட்டா, இனிமேல் உன்னை விட போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி உள்ள வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி உன் கதையை முடிக்க போறேன், லவ் பீம்னு சொல்லிட்டு ஒரு போடுறான். ஸ்லோ பீமா இது அவங்களா போடுவான்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னடா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு அதுக்கும் கையெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கல்லாவே மாற மாட்டேக்கான். அவன் லவ் பீம்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு போடுறான். ஏன்னு பார்த்தா ஸ்லோவாயிட்டேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா திரும்பி ஒன்னும் ஆகல. அசால்ட்டா நிக்கிறான், மிரளுதாங்க. என்னடா அவன் இப்படி நிக்கான்னு சொல்லிட்டு. என்னடா அவன் கல்லாவே மாற மாட்டேக்கான், என்னை பத்தி எக்ஸைட்மெண்ட்டே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நான் என்னெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டான், ஆனா இவன் என்ன கல்லாக மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சிஸ்டர் அழகை பார்த்து அவன் மயங்காதவன் யாருமே கிடையாது, இவன் என்ன மயங்காம இருக்கான், இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்மளோ ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல நான் இம்பார்ட்டன்ட் ஆள் தானே பேசணும், நான் உங்கள்கிட்ட முதல்ல பேசலன்னு சொல்லிட்டு லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த ஊர்ல மெயின் ஆளே அவாதான். அது தெரியாம லூஃபி குதிச்சுக்கிட்டு ஓடுதான். அக்கா அவன் ஓடுதான் சொல்றாங்க. இவனை நான் பிடிக்குன்னு சொல்லிட்டு சடனா பிஸ்டல் கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போடுறான். லூஃபியை சுட்டு தள்ளுறா. பார்த்தா புல்லட் தான் அவன்கிட்ட ஒர்க் ஆகாத, அடிச்சு ரிட்டர்ன் ஆயிருச்சு. டேய் கூஜா பைரட்ஸ் எல்லாரும் களத்துல இருங்க, அவனை பிடிச்சி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க லூஃபிய. ஆமா ஒரு ஆம்பளையாளி எதுக்கு இந்த ஊருக்குள்ள வந்தான், இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம பிடிக்க போகணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சடனா வைஸ் கேப்டன் வேற வந்துகிட்டு இருக்கா. டே நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது, கூஜா பைரட்ஸ்ல இருந்து நீ மாட்டிக்கிட்டடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இது ஒரு ஆம்பளையாள இவன் எங்கிறது வந்தான் சொல்லிட்டு. அடு நீங்க தான் பைரட்டா, நான் உங்களை தான் பார்க்க நினைச்சேன், உங்க பாஸ் எங்க இருக்காங்க, நான் அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்கள வந்து நீ இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கேட்கறா. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஷிப் இருக்குல்ல, அவங்கள நான் பார்த்து அந்த ஷிப்ல ஒரு ரைடு கேட்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அமேசான்ல ஆம்பளைங்க இது வந்து அலோடே கிடையாது, நீயே விடுறா உள்ள வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ இனிமேல் இந்த உயிரோட அந்த ஊரை விட்டு போக முடியாது சொல்ற வைஸ் கேப்டன். சரணா சுட்டு தள்ளுறாங்க. ஆனா லூஃபியோ டென்ஷன் ஆயிட்டான். கம் ராக்கெட்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். ஸ்னேக் பிரின்சஸ் ஆர்டரை பத்தி தெரியும்ல, அவனை பிடிச்சி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. லூஃபியோ தப்பிச்சு போறான். என்னன்னு பார்த்தா ஸ்னேக் பிரின்சஸ் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டா. ஒரு ஆள் உள்ள வந்திருக்கான், அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. கூஜா ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையால வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கதான் உட்காந்துருக்கா. இனிமேல் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறதுல ஃபியூச்சர் என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேயே உட்காந்துருக்கா. லூஃபியை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. டே இவங்க எல்லாரும் ஓடுறாங்கன்னா அவன் இந்த ஊருக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம் சொல்லிட்டு மார்கரெட் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அவன் அந்த தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ஃபண்டரா கண்டுபிடிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஆளை மீட் பண்ணணும், எங்க இருப்பான்னு சொல்லிட்டு லூஃபியோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸ்னேக் பிரின்சஸ் இவனை கேட்ச் பண்றதுக்குள்ள இவன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. லூஃபியை நொறுக்கி எறியுதாங்க. டே அவன் கீழே விழுந்தான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வராங்க. இந்த தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம லூஃபியை தப்பிச்சு போறான். பார்த்தா ஸ்னேக் பிரின்சஸ்க்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இதுல பார்த்தா லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கவன் அங்க ஒரு சிக்கனை பார்த்துட்டான். சிக்கனை பார்த்தவன் சிக்கனை எடுத்துட்டு வாயில வச்சு சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் ஓடாதடா இருடான்னு சொல்றா பாட்டி. என்பதை லூஃபியோட போட்டோ அதுல போட்டிருக்கு. என்னது இவனுக்கு 300 மில்லியன் பெரி பவுண்டியா, அமேசான் உள்ள இவனடா பண்றான்னு சொல்லிட்டு பாட்டியே ஷாக் ஆகுறா. இவனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாங்க. சாரி பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். உன்னோட ஃபேஸை இன்னொரு வாட்டி பார்க்கணும், காட்ட முடியுமான்னு சொல்றா பாட்டி. நான் நில்லுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மிதிக்கிற பாட்டி அடிச்சு லூஃபி செதறுதான். என்னது ஓல்டு லேடிலாம் அந்த ஊர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூஜா பைரட்ஸை சுத்தி வளைக்கிறாங்க. கூஜா பைரட்ஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மார்கரெட்டும் ஃப்ரெண்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவன் வேற யாருமே கிடையாது, இவன் தான் அவன் சொல்லிட்டு பாட்டி பேப்பரை பார்த்துட்டா. என்னன்னு பார்த்தா லூஃபியை லாக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த அயன் ரோப் பண்ண பாம்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபியை வந்து அந்த கயிறை வச்சு கட்டி இறுக்கிட்டாங்க. இனிமேல் இவனை கொல்லதான் போறாங்கன்னு சொல்லிட்டு மார்கரெட்டாவா பேசிக்கிட்டு இருக்கா. இது என்ன இடம் ஒன்னும் புரியலையே, எவனையும் காணோம்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா போவோ ஹேங்காக் அங்க வந்துட்டா. லூஃபிக்கு எது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க போலுக்கு. நம்ம ஆரம்பமா ஒரு ஆம்பளையாளி எதுக்கு நம்ம ஐலண்டுக்குள்ள நுழைஞ்சான், எப்படி நுழைஞ்சான்னு சொல்லி கேட்கறாங்க. என்னை மன்னிச்சிருக்க, நான் எப்படி வந்தேன்லாம் தெரியாது, ஆனா வானத்துல இருந்து பறந்து வந்தேன்னு சொல்றான். ஆனா கரெக்டா இங்க நான் லேண்ட் ஆயிட்டேன்னு சொல்றான். டே இது பார்த்தாலே பொய்யும் தெரியுது, இந்த கதையில நான் கேட்க விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு ஒரு ஷிப்பு தேவை, நீங்க ஷிப்பு மட்டும் தர முடியுமா, நான் இங்க இருந்து போகணும்னு
போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இங்க நீங்க தானே இம்பார்ட்டன்டான ஆளு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்னை ஒரு இடத்துல டிராப் பண்ண முடியுமான்னு லூஃபி கேட்கறான். என்னடா ஸ்னேக் பிரின்சஸ்க்கு இவன் ஆர்டர் கொடுக்கான், இவன் எல்லாத்தையும் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. ஆனா மார்கரெட்டாக்கு இவன் மேல ஒரு சந்தேகமா தான் இருக்கு, நல்லவன் மாதிரி தானே இவன் பேசுறான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாவா. என் ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றணும், அதுக்கு நான் எதையும் செய்வேன், அது வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருப்பான் அவன். ஸ்னேக் பிரின்சஸ் இவன் எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மார்கரெட்டா தலை தொங்கி போய் உட்காந்துருக்கா. இனிமேல் உன்னால இங்க தப்பிக்கல முடியாது, உனக்கு சாவுதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போ ஹாங்காக் சொல்றா. ஆனா லூஃபியை தலை தொங்கி போய் உட்காந்துருக்கான். சடனா மார்கரெட்டா எந்திக்கா, இருங்க ஸ்னேக் பிரின்சஸ் சொல்றாவா. எனக்கு இவனை கொஞ்ச நேரம் தெரியும், இவன் போய் சொல்ற ஆள் மாதிரி தெரியலன்னு சொல்றா மார்கரெட்டா. லூஃபி முழிக்கான், இவ கிட்ட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு. மார்கரெட்டா என்ன நினைச்சுன்னு தெரியல, முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் சொல்ல ஆரம்பிக்காவா. இந்த அவன் சொன்னது நான் ஆல்ரெடி நிறைய விஷயத்த கேட்டேன், இவன் இந்த இடத்துக்கு எந்த ஆபத்துமே கொண்டு வரல, இவன் அந்த மாதிரி ஆளும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மார்கரெட்டா. என்னை பத்தி நீங்க சொல்லுங்க, நல்லா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கான். டிஃபென்ஸ் வாரியர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு போவா ஹாங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆம்பளைங்க வந்து இந்த ஏரியாக்குள்ள வந்து தடை செய்யப்பட்டது, அப்படி உள்ள வந்து சாவுதான் பரிசு, உனக்கு தெரியும்லன்னு சொல்றா. ஓ இவனை எதுக்கு நீ ப்ரொடெக்ட் பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னா எனக்கு ஒரு கில்ட்டி இருக்கு, அது என்னன்னா இந்த ஊருக்குள்ள வரதுக்கு காரணமா இருந்ததே நான் தான். மார்கரெட்டா என்ன நீ முட்டாள்தனமா பேசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேக் பிரின்சஸ் சொல்லிட்டு ஸ்வீட் பாவும் அலஃபாண்ட்ராவும் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த காட்டுக்குள்ள கிடந்தான், உடம்பு ஃபுல்லா மஷ்ரூமா இருந்துச்சு, இவன் ஆம்பளையா பொம்பளையானே எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, இவனை நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க நின்று வந்துட்டாங்க, நீங்க இதுக்கு உள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டு மார்கரெட்டா கட்டுக்கிட்டு இருக்கா. இவன் என்ன இவங்க என்ன இப்படிலாம் பண்றாங்க, முட்டாள்தனமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு கூஜா பைரட்ஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா இவங்க உண்மையிலே எனக்கு கொல்லதான் ட்ரை பண்ணாங்க, ஆனா உண்மையிலே இவங்க நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா போஹங்காக்கும் மேல இருந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. மார்கரெட் இப்பெல்லாம் எதையும் சொல்லாத வாயை மூடிட்டு சொல்றாங்க. போஹங்காக்கும் எதுவுமே பண்ண மாட்டேங்க, அமைதியாவே வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. பொறுமையா ஸ்னேக் பிரின்சஸ் பக்கத்துல வாரா. லூஃபி பாக்கான், இவன் அப்படி என்னதான் பண்ண போறா ஒண்ணுமே புரியன்னு சொல்லிட்டு. சரி மார்கரெட்டா என்னை நீ முதல்ல பாருன்னு சொல்றா அவ. நீ உண்மையை பேசினதை நான் ஏத்துக்கிட்டேன், அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு, நான் இதை மன்னிச்சுக்கிடும் நீ நினைச்சியான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. மேடம் சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்காவா. சடனா சிரிக்கா. சரி மேடமே மன்னிச்சிட்டாங்க, இது போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அவரோட அழகை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஸ்னேக் பிரின்சஸ் இவ்வளவு பெரிய கிரைமை வந்து மன்னிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க அழகுலையும் அறிவிலையும் வேற லெவல்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஸ்னேக் பிரின்சஸ் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஆனா சடனா லவ் பீம் ஒரு போடு போடுறா. போட்டோன்னு 3 பேரும் கல்லு மாதிரி மாறிட்டாங்க. ஹெல்ப்பா பண்றான்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கோவப்பட்டு பக்கத்துல வாரான். எதுக்கு கல்லா மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஹே ஹேன்னு கத்திக்கிட்டே இருக்கான் லூஃபி. இவங்க அப்படி என்ன பண்ணன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க உயிரை தானே காப்பாத்த வந்தாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால தான் அவங்கள பனிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. அவங்கள நார்மலா மாத்துன்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னடா நீ ஆர்டர் கொடுத்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. சரி பக்குலாவை இப்ப இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாவா. பக்குலா ஒரு ஆம்பளைக்கு நேரம் இறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. அவளை நார்மலா மாத்தன்னு சொல்லி லூஃபி கத்துறான். இது ஒரு வாரியர் நேஷனு, உடம்போட ஸ்ட்ரென்த் தாண்டா அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹாங்காக். உன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டு, அதை பார்ப்போம், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா பக்குலான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பிளாக் பேந்தர் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஜென்ரேஷனா தாண்டி வந்துகிட்டே இருக்கு, இதுகிட்ட இருந்து எவனுமே தப்பிச்சதே கிடையாது, நீ தப்பிக்கேன்னு பாப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா லூஃபி பின்னாடி ஒண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்மளால பார்த்திருப்பான். ரொம்ப நாளா அவன் சாப்பிடாம இருக்கான், இப்ப இதை பார்த்துட்டாமல நல்லா என்ஜாய் பண்ண போறான்னு சொல்றாங்க. இவங்களை நார்மலாக்கணும், அதுக்கு நான் எதையும் செய்வேன்னு சொல்றான் லூஃபி. பாக்குலா நீ யாருன்னு காட்டி, இவன் ஸ்னேக் பிரின்சஸே தேவையில்லாம பேசுறான்னு சொல்றாங்க எல்லாருமே. பாக்குலா கதையை முடின்னு சொல்லிட்டு பிரின்சஸா கத்துறா. லூஃபி பின்னாடி பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வருது. ஆனா லூஃபி சுத்திட்டு வந்துட்டு பாக்குலா ஒரு அடி அடிக்கான். அடிச்ச அடியில பாக்குலா செதறிடுச்சு. அப்படியே பாத்துக்கிட்டு இருங்க, ஸ்லோ மோஷன்ல சுத்திக்கிட்டு விடுதான் லூஃபி. நம்மளால ஸ்ட்ரென்த் பக்கத்துலாம் வரலாமா, பக்குலாவெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டான். என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பக்குலா ஒரு அடியில் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் ஹாக்கியை கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உங்க எல்லாரும் கதையை முடிக்க போறேன், இவங்களையா வந்து பண்ற, ஹெல்ப் பண்ண வந்தவங்களை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அது மாதிரி உங்க காமெடிஸே பண்ணவங்கள சிரிக்க வாடா செய்றீங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் கோபப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒரு பொடியை இவனா கத்துறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேக் பிரின்சஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவன் ஊரோட வந்து சட்டத்தை உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சொன்னதெல்லாம் நான் மன்னிச்சிட்டு நினைச்சியா, அதெல்லாம் மன்னிக்க போக போறது இல்ல, ஏன்னா நான் அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அழகா இருக்குன்னு சொன்னே ஊர் மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்றான் லூஃபி. அழுகுக்கெல்லாம் நம்மளால மயங்குற ஆளா, யாருமே வந்து என்னைய பத்தி இப்படி பண்ணதே கிடையாது, ஆனா என்னை மதிக்கவே மாட்டேன்னு சொல்றான் ஹாங்காக். இவனோட கண்ணுமடி என்னால நிக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு ஹாங்காக்கோ பாத்துக்கிட்டே இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் எல்லாம் எப்படா இப்படி பேசணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மேரிகோல்டு சென்டர் சோனியா நீங்க இறங்கி இவன் கதையை முடிங்கன்னு சொல்றாவா. பார்த்தா 2 சிஸ்டர்ஸ் களத்துல இறங்கிட்டாங்க. பிக் சிஸ்டர் ஏன்ட்ட விடுங்க நாங்க பாத்துக்கணும்னு சொல்றாளுங்க. சடனா 2 பேரும் பாம்பு மாதிரி மாறுதாளுங்க. இவங்க நல்லா பவர்ஃபுல்லானு பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றான் லூஃபி. எக்ஸிக்யூஷன் சொல்லிட்டு கத்துறாங்க. ஹாங்காக்கோ பாத்துக்கிட்டே இருக்கா. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.